நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தான் சூளுரைத்தபடியே துரோகிகளை வீழ்த்தியுள்ளார் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா. குறிப்பாக புரட்சி தாய் சின்னம்மா களமிறக்கிய வேட்பாளர்களால் முதுகுளத்தூர், உசிலம்பட்டி, தென்காசி தொகுதிகளில் துரோகிகள் தோல்வியை சந்தித்து உள்ளனர். புரட்சி தாய் சின்னம்மாவின் தேர்தல் வியூகத்தால் துரோகிகள் வீழ்த்தப்பட்டது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். புரட்சி தலைவி அம்மாவின் மறைவுக்கு பின் சிறைவாசம். பதவியளித்த தனக்கும் மக்களுக்கும் விசுவாசமாக இருப்பார்கள் என எண்ணிருந்தவர்கள் இழைத்த துரோகம், எதிரிகள் அளித்த அரசியல் நெருக்கடிகள் என அனைத்தையும் எதிர்கொண்டு இன்று தனது சூளுரையை நிறைவேற்றியுள்ளார் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தாய் சின்னம்மா சூளுரைத்தபடியே எதிரிகளும் துரோகிகளும் வீழ்த்தப்பட்டுள்ளனர். அதற்கு புரட்சி தாய் சின்னம்மாவின் 39 ஆண்டுகால அரசியல் அனுபவமும் தேர்தல் வியூகமும் தான் காரணம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் என்ற சூளுரையுடன் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளில் புதிய கட்சியை தொடங்கிய புரட்சி தாய் சின்னம்மா பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ தாங்கிய கழக கொடியையும் அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என கட்சி பெயரை அறிவித்த புரட்சி தாய் சின்னம்மா தமிழக சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்த வியூகம் அமைத்து தென்னந்தோப்பு சின்னத்தில் நமது வேட்பாளர்களையும் களமிறக்கினார். அதுவரை புரட்சி தாய் சின்னம்மா தங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் என்பதை துரோகிகள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. தேர்தல் களத்தில் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட புரட்சி தாய் சின்னம்மா தொகுதி வாரியாக மக்களை நேரடியாக சந்தித்து திமுக மன்னராட்சியின் அவலங்களையும் துரோகிகளின் சூழ்ச்சிகளையும் எடுத்துரைத்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் மக்கள் வீழ்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திமுக மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம், துரோக கூட்டத்தை விரட்டி அடிப்போம் என்ற புரட்சி தாய் சின்னம்மாவின் இந்த பிரதான கோரிக்கையை மக்கள் அங்கீகரித்துள்ளனர் என்பதையே தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. குறிப்பாக புரட்சி தாய் சின்னம்மாவின் வேட்பாளர்கள் பிரித்த வாக்குகளால் 4 தொகுதிகளில் துரோக கூட்டணி வீழ்த்தப்பட்டுள்ளது. முதுகுளத்தூர் தொகுதியில் புரட்சி தாய் சின்னம்மா களமிறக்கிய கழக வேட்பாளர் டாக்டர் ராம்குமார் 40,422 வாக்குகள் பெற்று துரோக கூட்டத்தைச் சேர்ந்த அதிமுக வேட்பாளரின் படுதோல்விக்கு வித்திட்டுள்ளார். இத்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பாண்டி 20,502 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். உசிலம்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மகேந்திரன் 1805 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். புரட்சி தாய் சின்னம்மா களமிறக்கிய கழக வேட்பாளரும் முன்னாள் உசிலம்பட்டி எம்எல்ஏவுமான ஐயப்பன் 16,620 வாக்குகள் பெற்று துரோகிகளின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளார். சாத்தூர் தொகுதியில் துரோகிகளுடன் கூட்டணி அமைத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் வெற்றியையும் புரட்சி தாய் சின்னம்மாவின் வேட்பாளர் பறித்துள்ளார். இத்தொகுதியில் புரட்சி தாய் சின்னம்மா களமிறக்கிய பிஎம்டி கட்சி தலைவரும் கூட்டணி வேட்பாளருமான இசக்கி ராஜா தேவர் 11,602 வாக்குகள் பெற்றதால் நயினார் நாகேந்திரன் 5,989 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதேபோல் தென்காசி தொகுதியில் கழக வேட்பாளர் பூசதுரை 7,715 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தோல்விக்கு வித்திட்டுள்ளார். தேர்தலுக்கு முன்பு கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைவும், தீய சக்தி திமுகவை வீழ்த்தி மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் ஆட்சியை அமைப்போம் என அழைப்பு விடுத்திருந்தார் புரட்சி தாய் சின்னம்மா. ஆனால் துரோகி எடப்பாடியின் ஆணவத்தால் புரட்சி தாய் சின்னம்மாவின் கழகத்தை ஒன்றிணைக்கும் எண்ணம் ஈடேறாமல் போனது. இதன் விளைவு நடந்து முடிந்த தேர்தலில் புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்டு அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் படுதோல்வியை சந்தித்து இன்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறாமல் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தனது அரசியல் அனுபவம் மற்றும் தேர்தல் வியூகத்தால் தனிமரம் தோப்பாகாது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என துரோகிகளுக்கு இந்த தேர்தல் மூலம் புரட்சி தாய் சின்னம்மா பாடம் எடுத்துள்ளார் என்பதே நிதர்சனமான உண்மை.